Hi friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குயிக்கா செய்யற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது மைதா மாவு வச்சு. நீங்க மைதா மாவு சேர்க்க பிடிக்கலனா கோதுமை மாவுல கூட செய்யலாம். அதுக்கு நான் வந்து 1.5 கப் போல மைதா எடுத்துர்க்கேன். 1.5 கப் மைதாவுக்கு 1 கப் போல தயிர். இதுக்கு பாத்தீங்கன்னா புளிக்காத தயிரா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் போல ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஆப்ப சோடா இதெல்லாம் சேர்த்து நம்ம 1 கப் தயிர் எடுத்தோம். அதே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இத. மாவை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடித்து கரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம குட்டி குட்டி பால்ஸாகவும் போட்டுக்கலாம், பெரிய பால்ஸாகவும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட போகிறேன். அவ்வளோதான். போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சு. நல்லா சூப்பராக புசு புசுன்னு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய்லாம் குடிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நம்ம தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த போண்டாவே உங்களுக்கு இனிப்பு போண்டா வேணும்னா இது கூடவே கொஞ்சம் பொடி பண்ணி சர்க்கரை சேர்த்து இந்த போட்டிங்கன்னா இனிப்பாக சூப்பராக இருக்கும். 2 in 1 சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இனிப்பும் சேர்த்துக்கலாம், காரமும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டா பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியோட வெங்காயம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சலாம். நம்ம ஸ்கூல் முடிச்சு பசங்க வந்த உடனே செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.